சிந்துபால் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வெஜிடபிள் மக்ரோனி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, கொஞ்சமாக பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அது கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி அது கூட தேவையான அளவுக்கு எண்ணெய் சால்ட்டு போட்டு மக்ரோனியை வந்து போட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை குக்கரில் கூட போட்டு ஒரு 3 விசில் வந்து வர்ற அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தனியாக பாத்திரத்தில் வந்து எண்ணெயை ஊற்றி தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நான் வதக்கிறேன். அதில் வந்து சின்ன வெங்காயம், கேப்சிகம், கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு வதக்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வந்து பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் வந்து போட்டு வதக்கலாம். ஸோ நல்லா வதங்கும் போது என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக இதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு வதக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்கறி வேகணும் அப்படின்றதுக்காக சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஸோ நல்லா காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, நம்ம தனியாக வச்சுருக்கிற கேப்சிகமையும் அதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கேப்சிகமையும் அது கூட வந்து போட்டுக்கலாம். போட்டு அதுவும் வந்து வேகிற வரைக்கும், ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம், அதனால் அதிகமாக வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை போட்டு அது கூட நம்ம வந்து எப்பயும் பண்ணுற டொமேட்டோ சாஸ் இருக்குது, அதை வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் போடலை அப்படின்றவங்க இந்த காய்கறியோடையே டொமேட்டோ வந்து போட்டு கூட நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு போட்டிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் டொமேட்டோ சாஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் போட்டிருக்கேன். அது நம்ம வீட்டில் எப்பயும் பண்ணுற டொமேட்டோ சாஸ் தான். இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணாது. ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம எண்ணெய் வந்து விட்டு அதில் சூடு பண்ணும்போது அந்த ஒன்றோட ஒன்று அந்த வந்து மக்ரோனி வந்து ஒட்டாது, அழகாக சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லை மாதத்தில் 2 நாள் கூட வச்சு கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோ.